ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அவதூறா பேசிட்டாரு வழக்கு இருக்கே தவிர ஒருத்தவரை கைது பண்ற அளவுக்கு போறதுன்றது எந்த ஆட்சியிலுமே நடந்ததில்லை. மீட்டிங்லாம் நிறைய பேச்சாளர் பேசுவாங்க, உண்மையில வழக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்கள கைது பண்றதுன்றது அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் கடந்த திராவிட மாடல் ஆட்சியில எங்களுடைய முதலமைச்சர் உபயோகிக்கக்கூடாத வார்த்தைகளை கூடியெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. அப்படின்னு பார்த்துருந்தா அப்புறம் கூட நாங்கள் கைது செஞ்சுருக்கலாம். தூய சக்திக்கு வந்திருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், முதலமைச்சர் வளர்மதியாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரொம்ப தூயமாக இருந்தவங்களா? கவர்னரோட நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். கவர்னர் வந்தே மாதரம் பாடுங்கன்னா நாங்கள் பாடுறோம். நாங்கள் முன்னாடி உங்களை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். இப்போ இந்த இணக்கம் அடுத்தால கலந்தாய்வு வரைக்கும் வந்திருக்குது. அந்த இணக்கம் முடியாமல் தான் அவங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவிக்கிறாரா? எதுக்காக அந்த கண்டனம்? இந்த பாசிச பாஜகன்ற வேர்டு கிட்டத்தட்ட இந்த 50 நாளாக நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த பாசிசமாவது பாயாசமாவதுலாம் அவங்களோட முதலமைச்சர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா வரும்போது என்றைக்குமே வேஷ்டி சட்டையில் இருக்கிறவர் இன்னைக்கு அவங்க டிவிகே கட்சியோட யூனிஃபார்முக்கு மாறிட்டாரு. சேரும் போதே யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிட்டா வந்திருக்கிறாரு. காசு கொடுத்து வருமா அந்த பாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து நடந்ததை நான் சொல்லலை, இருக்கிற காசை காப்பாற்றிக்கிற நடந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஜெயிலுக்கு அனுப்பி வச்சதே திமுக தான். ஊழல் செஞ்சு ப்ரூவ் ஆனால் ஜெயிலுக்கு போக வேண்டியதானே சார்? அதில் நியாயம் என்னன்னு அது எப்படி அநீதின்னு சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு அதிமுக தொண்டராகவே மாறி ஆதவர்ஜுனா பேசும்பொழுது அதிமுக எப்படி துரோகம் நினைப்பாங்க? அதிமுகவே அடிக்க நினைக்க போனாங்க. ஜெயலலிதா அம்மா எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? சுதந்திர போராட்டத்துக்காக போனாங்களா, இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக போனாங்களா, இல்லை இளைஞர் தமிழ் பிரச்சனைக்காக போனாங்களா, இல்லை காவிரிக்காக போராட்டத்துக்கு போய் ஜெயிலில் சிறைச்சிருந்தாங்களா? கான்சி வழக்கில் தானே உள்ள போனாங்க. முறைகேடான சொத்து சமர்ச்சதுக்காக தானே நீதிமன்றம் குற்றவாளி நிரூபிச்சு போச்சு. அப்படி தானே அவங்க போய் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ அவங்க திமுகனால போய் நின்னாங்களா? அவங்க நீங்கள் மட்டும் அதிமுக திமுக சேர முயற்சி பண்ணீங்கல்ல, அதனால் அதை பிடிக்காம இங்கே வர்றாங்க. பதவி எங்களுக்கு துண்டு மாதிரி தான் சொல்கிறீங்க, ஆனால் இந்த பக்கம் இப்படியான வேலைகளை உங்கள் கட்சியும் செய்கிறதா சொல்கிறாங்களே. அடித்து சொல்கிறேன் சார், அப்படி எங்களுக்கு அவசியமே இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த டைமில் 2017 எங்களால் ஈஸி ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? இப்போ பண்ணுறது அப்போ பண்ணியிருப்போமே. இப்போ இந்த ஆட்சி கவிழ்க்கணுன்ற பயம் எங்களுக்கு இல்லை சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. ஏன் அவருக்கு இருக்குன்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்த நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் செயலாளர் தோழர் ஜுபேர் கான். வணக்கம். வணக்கம். அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று காலையில் அதிரடியாக கைது அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் செய்தி வந்தது. அவர் முதலமைச்சரை அவதூறாக பேசிவிட்டார் என்று ஒரு கைது நடவடிக்கை. உங்கள் கட்சிக்கு இது செட்பேக்கா? ஏன் இந்த நடவடிக்கை? இது செட்பேக்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்களோட நோக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தலுக்காக தான் அவங்க இந்த நோக்கத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதுன்றது தேவைப்படாத ஒரு விஷயம்தான். அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய முதலமைச்சர் உபயோகிக்கக்கூடாத வார்த்தைகளை கூடியெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. அப்படின்னு பார்த்துருந்தா அப்புறம் கூட நாங்கள் கைது செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரிலாம் அவங்க செய்கிறதோட நோக்கம் இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலில் எப்படியாவது மக்களை திசை திருப்பி ஜெயிக்கணும், இந்த மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நம்ம கழகத்தோடைய முன்னணி நிர்வாகிகளை முடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி மாதிரி தான் தெரியுதே தவிர, நடக்கக்கூடிய தாவக ஆட்சியில் பெண்களுக்கு நிறையா இழிவாக சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்னு சொல்லி போராட்டம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. நீங்கள் அதில் கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு கமெண்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோ தரங்கெட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் சரி, அவங்களோட சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது அவங்க கழகத்தில் இருக்கவங்களுடைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னாலே சகிப்புத்தன்மையே இருக்க முடியாது, நம்மளுக்கு கேட்க முடியாது, அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அவதூறுன்றதே ஒரு மக்களை ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமானு சொல்லலாம். ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்காங்களே. இப்போ விஜய் ஒரு ஹீரோ, அவர் ஒரு மீட்பர் அப்படிங்கிற பிம்பம் இருக்கும் பொழுது
அவரை குறித்து ஒருத்தர் கடுமையான சொற்களில் விமர்சிக்கிறார் என்னும் பொழுது அந்த பிம்பத்துக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிரும், அல்லது அவர் முதலமைச்சரை விமர்சித்து விட்டார் அப்படிங்கிறதுனால மட்டும்தானா? இல்லைங்க, அவர் விமர்சனத்தை விரும்பாத ஒரு அமைச்சர் முதலமைச்சராக தான் இருக்காரு. யாருமே அவரை பற்றி குறையே சொல்லக்கூடாது. ஒரு அவர் எப்படி படத்தில் ஹீரோவாக இருக்காரோ அதே மாதிரி ரியலாகவும் ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு நடிக்கிறார். படத்தில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி மக்கள் மன்றத்திலையும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காருன்றது தான் உண்மை. அதனால அவர் மக்கள் அவருக்கு செய்யக்கூடிய பிரச்சனைகளை யாராவது எடுத்து சொன்னாலும் அவரால் தாங்கிக்க முடியல. அதோட வெளிப்பாடு தான் இது. அது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே மக்கள் ரசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது வரைக்கும் எந்த ஆட்சியிலுமே இது வரைக்கும் ஒரு அவதூறாக பேசிட்டாரு வழக்கு இருக்கே தவிர ஒருத்தவரை கைது பண்ணுற அளவுக்கு போகிறதுன்றது வந்து எந்த ஆட்சியிலையுமே நடந்ததில்லை. சட்டமன்றத்தில் பேசி மீட்டிங்லாம் நிறைய பேச்சாளர் பேசுவாங்க, உண்மையில வழக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்கள கைது பண்ணுறதுன்றது இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக நடந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ செந்தில் பாலாஜி அடுத்தால உங்கள் கட்சியில இருந்து முன்னாள் அமைச்சர், அவரும் கைது செய்யப்படுவார், நீங்கள் தாவேக்கால இருந்து எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி செய்தார் அப்படின்னு அவரு குறித்தும் அடுத்து நெக்ஸ்ட் இவர் தான் அப்படின்னு செய்தி வருது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும். கொங்கு மண்டலத்தில் அவர் அந்த மண்டல பொறுப்பாளராக கூட இருந்திருக்கிறாரு. பல தொகுதிகளில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. இப்படி வரக்கூடிய இடைத்தேர்தலில் அவங்க எப்படியாவது அவங்கள இது பண்ணிடணும், நம்ம திமுக தோக்கடிச்சிடணுன்ற இந்த ஒரு காரணம் தான். தவிர்க்க ஆட்சி ஆரம்பிச்ச 50 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் குதிரை பேரம் எங்கே எவ்வளோ நடந்திருக்குன்னு. திருப்பி திருப்பி இதே வார்த்தையை சொல்ல வேண்டியது வேறு வழி இல்லை. நேற்று வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. முன்னாள் அமைச்சர் தூய சக்திக்கு வந்திருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் வளர்மதியாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரொம்ப தூயமாக இருந்தவங்களா இப்போ தாவேக்காக்கு வந்திருக்காங்க? அவங்களாம் விரும்பி வந்துட்டாங்கன்றீங்களா? எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இல்லை, அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் ஒரு அம்மாவின் ஆட்சியை பார்த்து, ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை பார்த்து இப்போ 50 நாள்லேயே அதை நாங்கள் ஃபீல் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் வர தொடங்கிட்டோம். அந்த பக்கம் எடப்பாடி அம்மாவுக்கு விசுவாசமாக இல்லை, இவர் விஜய் தான் ஃபோட்டோ வைக்கிறதுக்காக அனுமதிக்கிறாரு. விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா வரும்போது என்றைக்குமே வேஷ்டி சட்டையில் இருக்கிறவர் இன்னைக்கு அவங்க டிவிகே கட்சியோட யூனிஃபார்முக்கு மாறிட்டாரு. சேரும் போதே யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிட்டா வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் தூய சக்தியை இனிமேல் அவர் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது, கிட்டத்தட்ட 1 டஜன் வழக்கு இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஆட்களை வேலை பேசி கூட்டாண்டு அது ஒரு பொய்யான கருத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். யார் பண்ணியிருக்கான்றது தெரியும். அதே மாதிரி 1-2 எம்எல்ஏ இல்ல உங்க கட்சி அப்படி எதுவும் முயற்சி பண்ணவே இல்லையா? அடிச்சு சொல்றேன் சார், அப்படி எங்களுக்கு அவசியமே இல்லை. அப்படி பார்த்தா 2017 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த டைம்ல 2017 எங்களால் ஈஸி ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? இப்ப பண்றது அப்ப பண்ணியிருப்போமே. அப்ப எடப்பாடி ஆட்சி கவுத்திருக்க முடியுமா? ரெடியா தானே இருந்தாங்க திமுக வர்றதுக்கு. இதே குதிரை பேரத்தை அப்ப நடத்தி வந்திருக்க போறாங்க. கூவத்தூர்ல நடந்த விஷயத்த திமுக செஞ்சிருந்தா என்ன இருக்கும்? செய்யலையே. ஜனநாயக முறைப்படி தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கணுன்ற எங்கள் தலைவர் முடிவெடுத்ததுனால தான் 2021 ஜெயிச்சோம். என்றைக்குமே திமுக ஜனநாயக முறைப்படி தான் அது போராடும். இன்னைக்கு வரைக்கும் சரி, அது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கட்சி தான். குறுக்கு வழியில் என்றைக்குமே ஆட்களை வேலை பேசி வாங்குற இயக்கம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், வளர்மதி இவங்க எல்லாருமே இந்த பக்கம் ஒரு மாற்றத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் பேசும்போது தாவேக்கா தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் தாவேக்கா அப்படின்னா கூட அவர் பேசினார். ஒரு மேடையிலேயே கூட ஒரு மிக சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாரையும் ஒருங்கிணைத்து வாங்க சிங்கங்களே, உட்காருங்க சிங்கங்களே அப்படின்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மாப்பிள்ளைன்னு கூட ஒரு அமைச்சர் சொன்னார். பர்வேச மாப்பிள்ளை அப்படின்னாரு. இப்போ மாப்பிள்ளை மச்சான் உறவு கொண்டாடுற அளவுக்கு ஒரு நெருக்கம். ஏற்கனவே ஒரு மீடியால பாருங்க, ஒரு நாள்லயே 100 வருஷம் பாசம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிணைப்பு அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலாக நடந்தது. அது காசு கொடுத்து வருமா அந்த பாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து நடந்ததை நான் சொல்லலை, இருக்கிற காசை காப்பாற்றிக்கிற நடந்ததுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஜோன் வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ தாவேக்காக்கு போயிருக்காங்க. விஜய் தரப்பு காசு கொடுக்கல, இவங்க காசு கொடுத்து போயிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இவங்க இது வரைக்கும் செய்த ஊழல்கள் இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் இருந்து இல்ல இதுல ஏதாவது கிவ் அண்ட் டேக் இருக்கணும்ல. நீங்க டிரான்சாக்ஷனே இல்ல, விஜயும் எதுவும் எதிர்பார்க்கல, இவங்களும் எதையுமே கொடுக்கல,
அந்த தரப்பும் எதுவுமே கொடுக்கல. ஒரு ஒரு ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸாக ஒரு உறவு இயல்பாக இணக்கமாக முகிழ்த்திருக்கிறது. அரசியல் ரீதியா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு இயக்கத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்களோட கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 75 வருடங்களுடைய பாரம்பரிய கூடிய இயக்கம். அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கிளைக்கழக செயலாளர், அதுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதுக்கப்புறம் வட்டக்கழக செயலர், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அப்புறம் ஒன்றியம், அப்புறம் நகரம், அதுக்கப்புறம் மாவட்டம்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா புதிய கட்சிகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ ஆக்சிடென்டல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய டிவிக்கு ஆட்சியிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி சீனியர் கட்சி, இப்போ ஏடிஎம்கேன்றது கிட்டத்தட்ட ஒரு 53 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வந்து கட்சி நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வரும்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸாக இருக்கலான்ற மாதிரி கட்சியை டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க யோசிக்கலாம். கட்டுமான பணிகளை யோசிக்கலாம். அதே மாதிரி அதிமுகவை பலகீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்திற்காக தான் அவங்க செய்கிறாங்கன்றது. இல்லை, அதை எப்படி நீங்கள் அதிமுக பலவீனப்படுத்துன்னு சொல்கிறீங்க? இப்போ வந்து ஆதவர்ஜனா பேசும் பொழுது எங்களுடைய தாய் கழகம் அதிமுக அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தாய் கழகம். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவங்களுக்கு நேர்ந்த அநீதி உங்களுக்கு தெரியுமா? ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு அநீதி இழைச்சாங்க. சட்டமன்றத்தில் அந்த அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இழுத்து கிழிச்சு அதுக்கு பிறகு அந்த அம்மாவை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பி, இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் மறப்பாங்களா? ஒரு அதிமுக தொண்டராகவே மாறி ஆதவர்ஜனா பேசும் பொழுது அதிமுக எப்படி துரோகம் நினைப்பாங்க, அதிமுகவே அடிக்க நினைக்க போனாங்க. அவங்களோட நோக்கமே சார், இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையை விரும்பாத தொண்டர்கள் சரி, அதில் இருக்கக்கூடிய வந்து மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் சரி, அவங்க தப்பித்தவரை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைஞ்சிடக்கூடாது, தாவேக்காக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்களை வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல வச்சிருக்கிறாரு. எதுக்கு அவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை சொல்றாரு? தூய சக்தி, ஊழல் இல்லாத கட்சின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? சுதந்திர போராட்டத்துக்காக போனாங்களா, இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக போனாங்களா, இல்லை இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக போனாங்களா, இல்லை காவிரிக்காக போராட்டத்துக்கு போய் ஜெயிலில் சிறைச்சிருந்தாங்களா? டான்சி வழக்கில் தானே உள்ள போனாங்க. முறைகேடான சொத்து சம்பாரிச்சதுக்காக தானே நீதிமன்றம் குற்றவாளி நிரூபிச்சு போச்சு. அப்படித்தானே அவங்க போய் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து புரட்சி தலைவி வந்து இது திமுகனால போய் இருந்தாங்களா? அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனது அப்படிங்கிறதே அநீதி. ஜெயிலுக்கு அனுப்பி வச்சதே திமுக தான் சார். அவங்க ஊழல் செஞ்சாங்க, ஊழல் வந்து நிரூபணமாச்சு, அது கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. அது அநீதி இல்லையா? அப்போ ஊழல் செஞ்சாங்க, ரைட்டு, அதுக்காக அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுங்கிறது அநீதி. ஊழல் செஞ்சு ப்ரூவ் ஆனா ஜெயிலுக்கு போக வேண்டியதானே சார்? அதுல நியாயம் தானே? அது இதுல எப்படி அநீதின்னு சொல்ல முடியும்? நீங்க டிவிகேல இருந்துட்டு ஊழல் செஞ்ச ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து இவர் வந்து முட்டு கொடுக்குறாருன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இருக்கிற வந்து ஏடிஎம்கே தொண்டர்லாம் வந்து சேரணும். அப்ப ஒரிஜினல் ஏடிஎம்கே நாங்க தான். இப்ப ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா அமைச்சர்களும் இங்க வந்துட்டாங்க. இனி நீங்க ஏடிஎம்கேல இருந்தா உங்களுக்கு ஃபியூச்சர் கிடையாது, இனிமேல டிவிகே தான் உங்களுக்கு ஃபியூச்சரு. ஸோ அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா வந்து டிவிகே வந்து ஏடிஎம்கேவை கன்வெர்ட் பண்ண பாக்குறாங்க. இல்ல, ஆதவர்ஜனா அல்லது அந்த கட்சிக்காரங்க எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா, நீங்க மட்டும் அதிமுக திமுக சேர முயற்சி பண்ணீங்கல்ல, அதனால அதை பிடிக்காம இங்க வர்றாங்க. ஹீரோ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஹீரோ இருந்தாங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கணும். அப்போ இப்போ இவர் ஹீரோ கேரக்டர் ஆயிட்டாரு. இப்போ இவரே வில்லன் கேரக்டராக இருக்க முடியாது, டியூவல் ஆக்ஷன் போட முடியாது. அப்போ என்ன நடக்குது? யாருனால இந்த கொலை நடந்ததோ, இந்த பிரச்சனைகள் நடந்ததுன்றது தெரியாம அதுக்கு வந்து ஒரு காரணத்தை கொண்டு வராங்க, ஒரு வில்லனை உருவாக்குறாங்க. அது யாரு? காவல்துறை. அப்போ இருந்த ஆட்சியில் இருந்தக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினால தான் நடந்துச்சு. ஸோ இந்த நரேஷன் இப்போ செட் பண்றாங்க. இப்போ அதுக்காக தான் போறாரு. அது போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிட்டோம்னா அங்கே மக்கள் வந்து மனநிலை மாறிடும். இப்போ இவர்னால அந்த இது ஏற்படலை, இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்க அண்ணன் நல்லவர், எங்க அண்ணனால சாவல, அங்க இருந்த காவல்துறையினால தான் இறந்து போனாங்க. மக்கள் மன்றத்தில் இது வராதா? அதெல்லாம் சரி, நீ முன்னாடி காரணம் சொல்லிட்டு இருந்து இப்படி முதலமைச்சராச்சு நடவடிக்கை எடுங்கிற ஒரு குரல் வராதா? கண்டிப்பா சார், இதுவே கண்டிப்பாக மக்கள் வந்து விழிச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒன் வே டிராஃபிக் தானே சார் இவங்க, ஒன் வே தானே. அவர் எப்பவுமே வந்து திருப்பி பேசுறதை கேட்கறதுக்கு தயாரா இல்லையா? அவர் சொல்றதுக்கு மட்டும் தானே கேட்கறதுக்கு இவங்க இருக்கிறாங்க. நீங்க எங்க பார்த்தாலுமே இவங்க மட்டும் தான் பேசுவாங்க. ஆள் இல்லாத அசம்பிளியில பேசுவாங்க, பேட்டிக்கு இருந்தா பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க எங்கெங்க பேசும்போது மேடை போட்டு தனியா பேசுறதோட சரியே தவிர there is no interaction in this government. இப்ப பாருங்க, கம்யூனிஸ்ட் நிறைய விஷயங்கள் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குதிரை பேரம் வந்து ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போறது வந்து அவங்களும் விரும்பல. எப்பவுமே வந்து என்னதான், அதனாலதான் பாருங்க அவங்க கூட்டணியில கூட வந்து இன்னும் போய் அவங்க சேரல. ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி செய்யறது தப்புன்றாங்க. ஆனா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் ஐயாவோ
அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்ம விசிகேவோட தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களோ, இப்போ ரீசெண்டாக போன அண்ணன் வைகோ அவர்களோ இதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மதிமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் நின்று ஜெயிச்ச ஒரே காரணத்துக்காக வந்து அவங்கள ரிசைன் பண்ணுங்க, ரிசைன் பண்ணிட்டு அவங்க ஏற்றுக்கல. ஏன்னா அவங்க வந்து மக்களுக்கு வந்து விரோதமாக நம்ம போகக்கூடாது. உடனே அதுக்கு அவர் வந்து துரை வைகோ அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு, குதிரை பேரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமாக பேசுறாரு. சார், ஒருத்த வந்து ஜனநாயக முறைப்படி வந்து ரிசைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறான். இவங்க ரிசைன் பண்ணி தாவேக்காக்கு போகணும்னு ஒரு தலைவர் வந்து ஒருத்தரை வற்புறுத்தணும். எப்பேற்பட்ட தலைவர் சார் அவர்? நான் சொல்ற இப்படி ஒரு விஷயத்துக்குமே குரல் கொடுக்கறதுக்கு அங்க கூட்டணியில் இருக்கவங்க ஆட்கள் வேணுமே. இப்போ நரேட்டிவ்லாம் ஒரு பக்கம் இருக்கு, நீங்க ஒரு சைடு நரேட்டிவ் செட் பண்றீங்கல்ல. என்ன நரேட்டிவ்? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னது அப்படிங்கிறதும், அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சம்மந்தப்பட்டு ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டதும், இது ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நீங்கள் உங்கள் தரப்பில் ஒரு நரேஷன் செட் செய்யப்படுது. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது 6 மாதம் தான் அந்த ஆட்சி தாங்கும். ஒரு பக்கம் 4 பேர் செந்தில் பாலாஜி பெயரோடு சம்மந்தப்படுத்தி ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஆட்சி முன்னாள் உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து திமுகவுக்கு பதவி விட்டு இறங்கினதால் தாழ முடியல, அதனால் இவங்க ஏதோ முயற்சி பண்ணுறாங்க போல இருக்குன்னு கூட விமர்சனம் வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சைடு இப்போது பதவி எங்களுக்கு வந்து துண்டுமாய் தான் சொல்கிறீங்க, ஆனால் இந்த பக்கம் இப்படியான வேலைகளை உங்கள் கட்சியும் செய்கிறதா சொல்கிறாங்களே. நம்ம ஆட்சி அமைக்கிறது 118 சீட்டு தேவை, 108 தான் இருந்தாங்க, 10 சீட்டு கம்மியாக இருக்குது. அப்போ ஐஎம்எல்லும் விசிகாவும் கம்யூனிஸ்ட்டாக ஆதரவு கொடுத்துறதுனால தான் இன்றைக்கி அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து திமுக தலைவர் வந்து நீங்கள் போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால தான் பாசிச பாஜகவோட ஆட்சி கவர்னர் மூலியமா இங்கே வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இது தலைவர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்து அவங்க ஆட்சியில பங்குக்கு போயிருக்கிறாங்க. அதை பத்தி இப்ப விமர்சனம் பண்ண நான் விரும்பல. பட் இருந்தாலும் இப்ப இந்த ஆட்சி கவிழ்க்கணுன்ற பயம் எங்களுக்கு இல்லை சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. ஏன் அவருக்கு இருக்குன்னா அதனாலதான் வந்து இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண கூட வந்து சேர சொல்றாங்க. ஏன் இப்ப அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏ எதுக்கு இவங்க வந்து சேரணும்? அதாவது கூட்டணி கட்சிகளை நம்பாமல் மேலும் கண்டிப்பாக சார். இப்ப நீங்க இடைத்தேர்தல் வரணும். அந்த இடைத்தேர்தலில் வந்து இப்போ ஒரு 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர வேண்டியது இருக்கு. அவங்களோட எண்ணிக்கைக்கு இன்னும் 10 தேவை. இன்னொரு 10லிருந்து இன்னொரு 5-6 எம்எல்ஏக்கள் அநேகமா பேரம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். அப்போ அந்த 10 தொகுதியிலுமே அவங்க இன்கேஸ் வெற்றி பட்டுட்டாங்கன்னா அப்போ இவங்களை கழட்டி விடுறது. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு அவங்க குடைச்சல் கொடுப்பாங்களே, ஒரு இதுக்கு கேள்வி கேட்பாங்களே. இப்போ விவசாயிகளுக்கு வந்து ஃபுல்லாக கடனை ரத்து பண்ணலன்னு கம்யூனிஸ்ட் கேட்டாங்க இல்லையா? அப்போ அவருக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு. அவரை ஃப்ரீயா வந்து கவர்னர் பண்ண முடியல, அவர் இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் ரன் பண்ண முடியல. கர்நாடகாக்காரை தூக்கி வந்து டெல்லி பிரதிநிதியா போடுறாரு. அவரோட ஜோசியக்காருக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாரு. அவரோட பர்சனல் ஃபீயை அவருக்கு கொடுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் டெசிஷன் இஸ் ஆல் யுவர்ஸ். அது மாதிரி ஃப்ரீயா பண்ண முடியலையா? எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க இல்லையா? எங்கெங்கெல்லாம் தவறு நடக்க போகுதோ அங்கெல்லாம் ஒரு விஷயத்துலையும் வந்து கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க. எனக்கு இந்த கூட்டணி கட்சி இருக்கக்கூடாது, எல்லாம் நான் சொல்றதா நடக்கணும். அப்போ 6 மாசத்துல ஆட்சி இருக்குதோ இல்லையோ இந்த கூட்டணி கட்சியினர் இருக்க முடியாது. இவரோட போக்குகள் சரியா இல்லைன்னா, இவரோட கவர்னன்ஸ் கரெக்டா இல்லைன்னா, கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கப்படலைன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா யார் யார் அந்த முடிவு எடுப்பாங்கன்றதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன பயம் அவருக்கு இருக்க போய் தான் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்கன்றது என்னோட கருத்து. ஓகே, ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் கூட்டணிக்கு போனோம் அல்லது ஆதரித்தோம், விஜய் ஆட்சி அமைதுன்னு சொன்னாங்க. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் போய் தனியாக ஆய்வு பண்ணது, ஒரு கலந்தாய்வு பண்ணது தொடர்பாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இப்போ வந்து திரும்ப கவர்னரோட நாங்கள் வந்து இணக்கமாக இருக்கிறோம், கவர்னரை வந்து வந்தே மாதரம் பாட சொன்னால் நாங்கள் பாடுறோம், நாங்கள் முன்னாடி உங்களை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து இணக்கமாக இருக்கிறோம். இப்போ இந்த இணக்கம் வந்து அடுத்தால கலந்தாய்வு வரைக்கும் வந்திருக்குது. அந்த இணக்கம் பிடிக்காம தான் அவங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரா? எதுக்காக அந்த கண்டனம்? சார், நம்மளோட மாநில சுயாட்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. கவர்னர் தான் வந்து கொடியேற்றுவாங்க குடியரசு தினத்துக்கு. சரி, அதை முத மாத்துறது வந்து நம்ம முத்தமிழர் டாக்டர் கலைஞரோட ஆட்சியில தான். முதலமைச்சருக்கு வந்து அந்த மாநில சுயாட்சி, தட் இஸ் மாநில உரிமையை பெற்றுக் கொடுத்தது கலைஞர் அவர்கள் தான். இப்போ அதே மாதிரி ஒரு கவர்னருக்குன்னு ஒரு கவர்னன்ஸ் இருக்கு. கவர்னரோட ரோல் இன் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துக்கு வந்து கவர்னர் போய் ஒரு ஆய்வு பண்ணி அவர் நாங்க இதை செய்வோன்றது சொல்றது, அவர் வந்து நியமிக்கப்படுறவர், ஒன்றிய அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஏதோ ஒண்ணு செய்ய விரும்புறாரு. ஆத்து தூர்வாருது, குளத்தை தூர்வாருது, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு செய்ய விரும்புறாரு. அதுதானே சார் கவர்னர். நல்ல விஷயம் தானே, நல்லது தானே சார். இவங்க முதல்ல இருந்து இந்த பாசிச பாஜகன்ற வேர்டு கிட்டத்தட்ட இந்த 50 நாளா நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த பாசிசமாவது பாயாசமாவதுலாம் வந்து அவங்களோட முதலமைச்சர் நிறைய மீட்டிங்ல ஆன்டி பேசி பிஜேபி அப்படின்ற ரோல்ல அவங்க இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்துல வந்தக்கூடிய வந்து சி.ஆர். சாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புல பாத்தீங்கன்னா வந்து தாவேகா கோட்டை விட்டுருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு சார். இஸ்லாமியர்கள் சமுதாயத்துக்கு கன்வெர்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பிசி முஸ்லீம் என்ற ஒரு கேட்டகரின்றது வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் ஆல்ரெடி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. அப்ப இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்து அதுல வக்காலத்து வாபஸ் வாங்கிடுறாரு. அப்ப இன்னொரு வழக்கறிஞர் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸுக்கு அட்வொகேட் ஜெனரல் அங்கே அப்பியர் ஆகலை. இவங்க வந்து இன்னொரு விஷயமும் கேட்டிருக்கணும். ஒரு 4 வீக்ஸ் வந்து அவங்க என்ட்ரின் இதை வந்து தீர்ப்பு தள்ளி போடணுன்றது கேட்டிருக்கணும். அதுக்கு அவங்க வாதாடல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து அதுக்காக கூட நான் ஒரு அறிக்கை கூட விட்டுருந்தோம் எங்க அணியின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்து மற்றும் ஒரு மதமாற்ற தடை சட்டத்துக்கு ஒரு வழிவகுக்கிறது தடை ஒரு பிஜேபியோட அஜெண்டாக்கு வந்து இவங்க மறைமுகமா வந்து டிவிக்கு அரசு ஒரு இணக்கமா போறாங்களோ, முன்மொழி கொள்கையை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் அவங்க ஆல்ரெடி 10th 11th எல்லாம் கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இதெல்லாம் அவங்க வந்து கண்டுக்கிறதாவே இல்லை. திருப்பரங்குன்றம் மாற்றத்தில் நிர்மல்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அதே இதுதான் இங்க நடக்க போகுதுன்றத வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அறிக்கையா விட்டுருக்காரு தவிர ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்னருக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அவர் எப்படி இது பண்ணணும், அவருக்கு உண்டான அங்கீகாரம் என்னன்றது இந்தியா ஃபுல்லா சொல்லி வச்சது நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கவர்னரோட ரோல் என்னன்றது அவருக்கு புரிய வைக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இவங்க அதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல வச்சிருக்கிறதுக்கு காரணமே பிஜேபியோட பிடிஎமோட அஜெண்டாஸ் இவங்க கண்டினியூ பண்றாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு வரதான் சார் செய்யும். பிஜேபியினுடைய அஜெண்டா பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து தாவேக்காவை ஆதரித்தோம். எங்கள் சமுதாயத்திலிருந்து நாங்கள் முன் எப்போதுமே கண்டதில்லை. வெளிநாட்டிலிருந்து தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள், உள்நாட்டிலிருந்து தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். இஸ்லாமிய ஆண்களும் பெண்களுமாக அவ்வளவு பேர் வந்து தொடர்பு கொண்டு அழுத்தம், என்னுடைய சமுதாயம் கொடுத்த அழுத்தத்திற்கு நான் ஒருவேளை இணங்கியிருக்காவிட்டால் என் சமுதாயம் வருங்காலத்தில் என்னை தூற்றும், அதன் பொருட்டே நான் இதை ஆதரிக்கலானேன் அல்லது என் கட்சி ஆதரிக்க ஆயிற்று அப்படின்னு சொல்லி ஐயுஎம்எல் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, மாநில தலைவர். சார் இப்போ 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு இவர் போய் ஆதரவு கொடுத்தாரு. பர்வேஸ்க்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. ஐயுஎம்எல் அது அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு பதவி கொடுத்திருக்காரு. சமுதாயத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? சமுதாயத்துக்காக இருக்கக்கூடிய டிவிகே கட்சி இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கு? சரி, நீங்க ரொம்ப 2 வருஷம் தான் ஆச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ வரும்போது திரு விஜய் அவர்கள் என்ன பேசினார், என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? எதுவுமே ஸ்டாண்ட் எடுக்கல. அப்ப அவங்களோட நிலைப்பாடு ஸ்டாண்ட் எடுக்கலாம், அது நெகட்டிவா எடுக்க முடியாதுல்ல. அவர் எதுவுமே பேசல, மக்களுக்காக அவர் பேசல. இஸ்லாமிய சமுதாயத்துக்காக என்ன செஞ்சாங்க? சரி, அப்ப விட்டுருங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பக்ரீத் வருது, முதல் பக்ரீத் வந்து ஒரு 30 நாள்ல நடக்குது. அந்த பக்ரீத்துக்கு வந்து அறுக்கக்கூடாது, மாடு அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு வருது. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, என்ன செஞ்சாங்க? கவர்மெண்ட்ல கோர்ட்ல போயிட்டு அப்பீல் பண்ணாங்கல்ல. அப்பீல் பண்ணலையே. அவங்க முதல்ல என்ன செஞ்சாங்க? அப்பீல்லாம் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து நாங்க வந்து இந்த ஆர்டர் படி நாங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணோம், கம்ப்ளைண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரும் அப்படி நீங்க சொன்ன ஆர்டர் படி ஃபாலோ பண்ணோம். இதுவரைக்கும் இத்தனை வருஷத்துல நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியிலையும் சரி, இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சிகளையும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. தாவேகா வந்த உடனே இந்த நிகழ்ச்சி வருது. அதுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதீன் ஐயா அவர்கள் எந்த குரலும் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த வாய் திறந்தாங்க? இப்போ நடந்த இந்த கோர்ட் எஸ்.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புக்கு ஐயுஎம்எல் இருந்து ஏதாவது பதிவு பண்ணாங்களா? ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறாங்களா? இந்த மாதிரி தாவேகா அரசு மெத்தனமா விட்டுட்டாங்கன்றத சொல்றதோட பிஜேபியோட அஜெண்டானால அதை வேணும்னே அதை செய்யாம விட்டாங்களோன்னு தான் எங்களுக்கு தோண சொல்லுது சார்.
ஸோ இதெல்லாம் மீறி அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த சமுதாயமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்போ எல்லாருமே நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம். அவருக்கு ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். அவங்க முக்கியஸ்தலாக இருக்கலாம், ஒரு செல்வந்தர்களாக இருக்கலாம். வெளிநாட்டுல தான் ஃபோன் பண்ணாங்க. விஜய் வந்திருந்த போது கூட்டமா இஸ்லாமிய பெண்கள் கூட்டமா போய் பார்த்தாங்க. அதெல்லாம் ஒரு சினிமா நடிகர் இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு என்பது இறைவனின் அருள். விஜய்க்கு இருக்கிற இஸ்லாமியர் ஆதரவு வேற என்ன சொல்றது, அது இறைவன் அருள் தான். சார் ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, மக்களோட ஆதரவுல தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றபடி பயங்கரமான வெற்றியில ஜெயிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட 180 சீட்டு அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம அதை அவங்க சொல்றதை ஏற்றுக்கலாம். இப்போ 35% தான் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 65% வந்து இன்னும் அவங்கள ஆதரிக்கல. திமுகவோ அதிமுகவோ ஆதரிச்சாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 65%. விஜய் வேணான்னு நினைச்சவங்க தான் ஜாஸ்தி. விஜய் வேணும்னு நினைச்சவங்க 35 பேர் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி இருக்கும் போது ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து இவர் சொல்றதான் கேட்குது. இவர் தான் சமுதாயத்துக்கான ரெப்ரசன்டேஷன். IML காதர் மொய்தீன் ஐயா தான் சிறுபான்மை மக்களின் ஒரே பாதுகாவலர். அவர் சொல்றது மட்டும்தான் இஸ்லாமிய மக்களின் ஒரே இல்ல. அது பேசும்போது இறைவன் அருள்ங்கிற வார்த்தையை கூட சேர்க்கும் பொழுது அது கூடுதல் வெயிட் சேருது. அவர் எல்லாத்துக்கும் இறைவனை கூப்பிட்டுக்கிறார் சார். அவர் தனியா இல்லாம அவங்களையும் கூப்பிட்டு சேர்த்து சொல்லிக்கிறாரு. பட் அதுக்காக வந்து எல்லாமே அவர் சொல்றது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அவர் சொல்ற விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் பேராதரவோடு இருக்கிறாங்க. எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் அவர் ரொம்ப விரும்பி போய் பார்க்குறாங்க போது சில பெண்கள் வந்து கொந்தளிச்சு பதிவிட்டுருக்குறாங்க. நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊடகவியலில் வந்து அது எப்படி இஸ்லாமிய பெண்களை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும், எல்லா பெண்களும் அவர் பின்னாடி போனாங்க, அவர் இதில் போய் மயங்கிட்டாங்க அப்படின்றது வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. அவர் வயது முதிர்ச்சினால வந்து எப்படி பேசணும்னு தெரியாம சில வார்த்தைகள் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஒட்டுமொத்த சமுதாயம் வந்து ஆதரவு நீங்க சொன்னீங்கன்னா திமுகவில் வந்து இந்தியாவின் முஸ்லீம் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட திமுகவில் இருக்கவங்க ஜாஸ்தி இருக்கிறோம். நான் ஏதோ ஊருக்கு 4 பேர் தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பேட்டியில கூட நானும் பார்த்தேன். வந்து அவர் பார்க்க சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க, எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்த இயக்கத்தில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் முன்னாடி வந்திருக்கிறாங்கன்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். சார் இது வந்து சமத்துவ இயக்கம் சார். இது வந்து ஒரு சமுதாய இயக்கம் கிடையாது. இந்தியாவின் முஸ்லீம் லீக் கிறிஸ்தவர்கள் தான் பேசுமா? நான் இன்னைக்கு கேட்குறவங்கள RSS யாருக்காக பேசும்? கிறிஸ்டியன்ஸ்க்காக பேசுமா? முஸ்லீம்ஸ்க்காக பேசுமா? பேசாது. அவங்களுக்கு இந்துத்துவ கொள்கை தான் அவங்களோட கொள்கை. இவங்க கொள்கை என்ன? இஸ்லாமியர்களுக்காக மட்டும் தானே பேசுறாங்க. கிறிஸ்துவர்களுக்காக வந்து காதர் மொய்தீன் ஐயா பேசி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அப்ப இதுவும் வந்து ஒரு சமுதாய கட்சி தானே. ஒரு சமுதாயத்துக்காக பேசக்கூடிய கட்சி எத்தனை இயக்கங்கள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இயக்கம் கிடையாது சார். எல்லா சமுதாய மக்களுக்கும் வரணுன்றது திராவிட முன்னேற்ற கழகம். கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், பட்டியலின மக்களா இருக்கட்டும், மலைவாழ் ஜாதி மக்கள் இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சார் இது. அதுதான் திராவிட இயக்கம். ஒரு சமுதாயத்துக்கான இயக்கம் கிடையாது. அப்ப ஏற்பட்ட இயக்கத்திலேயே எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனையோ மக்கள் ஆதரவச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப நான் இருக்கக்கூடிய ராயபுரம் பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 20,000 இஸ்லாமியர்கள், 20,000 to 30,000 இஸ்லாமியர்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து தாவேகா ஓட்டு போட்டலையே. சிறுபான்மை மக்கள் வந்து திமுக தானே ஓட்டு போட்டிருக்காங்க. எங்க தலைவர் MK ஸ்டாலின் அவர்களுக்காக தானே ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்மளா நினைச்சுக்க கூடாது, நம்ம மட்டும்தான் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ரெப்ரசன்டேஷன் நான் சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி அவரை நினைச்சிட்டு இருக்காரு. அது ஏற்கக்கூடியது அல்ல. இஸ்லாமிய சமுதாயம் வந்து எல்லாருக்கான பொதுவானது தான். எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு. SDPI இருக்கு, முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருக்கு, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கு, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. இவரு கொஞ்சம் சீனியரா இருக்கிறதுனால இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பழம்பெரும் கட்சின்றதுனால அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்க செய்து அது அவர் சொல்றதுனால வந்து இவர் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அவர் சொல்றது வேத வாக்கு அல்ல. பட் ஆனால் சீனியருங்கிற அந்த ஏஜை, அவனோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் வந்து சலுகையாக எடுத்துக்கிறாரா அப்படிங்கிறத வந்து மக்கள் மன்றத்திலே வச்சிடலாம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வாய்ப்பில் பேசுகிறேன். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.